பார்த்தீங்கன்னா கழுதைகள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் குதிரை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த பச்சை நிற புல்லுகளில் வந்து இந்த குதிரையில் வந்து மேயிறத பாருங்கள். கல்லறைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னால் திருத்தலம்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த இடத்துக்கு எரிக்கலம்பட்டின்னு வந்ததுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பேசாலையோட நகரப்பகுதி உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குது. இதோட இந்த குதிரை ஒன்று பாருங்கள். இப்போ இந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே காண கிடைக்காத காட்சிகளை தான் நான் என்னோடய காணொலியில் தாரேன். அதனால் மறக்காமல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்னை அமர்த்திடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்துரன். நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மன்னாரில் இருந்து பேசாலை என்று சொல்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் நாங்கள் போகிறோம். அங்கே போகும்போது பைக்கில் எப்படி காட்சிகள் உங்களுக்கு தென்படுது, அதோட இந்த வீதி அமைப்புகள், இயற்கை நிலங்கள், அது மட்டும் இல்லாமல் கழுதைகள், குதிரைகள்னு சொல்லி நீங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். என்னோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்னை அமைத்திருங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது இன்னொரு வீடியோ போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னோட யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 72 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். பழைய வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய யூடியூப் சேனல் ப்ரொமோட் ஆகிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த மன்னார் நகரத்திலிருந்து பேசாலைக்கு போகிற வீதியை தான் பார்க்குறோம். அதாவது இந்த மன்னார் நகரத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ காணொலி போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மன்னாரில் இருக்க கோட்டையை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னொரு வீடியோவாக திருகோணமலையிலேருந்து மன்னாருக்கு வர வழி வீதி அமைப்பையும் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மொத்தம் இதுக்கு முதல் 3 வீடியோ மன்னாரை பற்றியே நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்குள்ள லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த மன்னார் நகரத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. மன்னார் நகரோட வீதி அமைப்பு பாருங்கள், உண்மையாகவே நல்ல வீதியாக தான் இருக்குது. ஆனால் போக போக வீதி அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னாரில் நாங்கள் போகிற பேசாலை என்ற கிராமத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவும் முற்றிலும் மாறுபட்டது. அதாவது இந்த நிலப்பகுதி, அதாவது மண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மணல் பகுதியாக தான் இருக்குது. இதே இது எங்களோட திருகோணமலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் கிரவலாக இருக்கும். கல்லும் பூமி, களி பூமின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருகோணமலையும் மணல் பூமிகள் இருக்குது. ஆனால் இது வந்து நாங்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உண்மையாகவே கால் வச்சு நடக்கும்போதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்குலாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் இந்த பேசாலை கிராமத்தில் எங்களோட நண்பன் வீட்டை போயிட்டு அவங்களோட வீட்டில் வந்து நான் செருப்பேப்படாமல் தான் அந்த இடம்லாம் நடந்து தெரிஞ்சு நான். ஏன்னா அந்த மண்ணில் கால் வைக்கும் பொழுது அவ்வளோ மிதமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் எங்கள் இடங்களில் கால் வைக்கிற நேரம் கல்லுகள் குத்தும். ஆனால் இங்கே வந்து அப்படிலாம் இல்லை, வெறும் மணல் தான். அந்த ஸ்பஞ்சில் நடக்கிற மாதிரி ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் அதிக வெயிலில் வந்து இப்படியான மணலில் நடக்க முடியாமல் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிக வெயிலில் மணல் ரொம்ப விரைவாக வந்து வெப்பமேறதாக வந்து எங்களோட கால்கள் வந்து பொக்களிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நாங்கள் போன டைம் வந்து கிளைமேட் வந்து மழை காலம் என்றபடியாக நாங்கள் வந்து அங்கே வெறுங்காலே நடந்து தெரிஞ்சோம். உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடங்கள் எல்லாம் முழுதும் வந்து கட்டிடங்கள் தான் கட்டியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து மக்கள் குடியிருக்கிற பகுதிகள் தான். நாங்கள் இப்போ இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரத்துக்கு போவோம். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நிறைய தூரத்துக்கு நாங்கள் போகணும். அது மட்டும் இல்லாமல் போகிற தூரம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் கைச்சு கொண்டு வரவும் முடியாது. அதனால் நான் இப்போ மியூசிக் போடுறேன். முக்கியமான இடங்கள் வந்தால் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அது என்னென்னு சொல்லி விளங்கவும் படுத்துகிறேன். சொல்லி வாய்முடல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு சுடுகாடு வந்துச்சு. அதாவது வந்து மயானம், இறந்தவர்களை புதைக்கிற ஒரு இடம் வந்துட்டு இடுகாடுன்னு சொல்லுவாங்கள்ல. நிறைய பேர் இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல தாண்டி போனோன்னு சொன்னால் அங்கே ஒரு தொழிற்சாலை ஒன்று இருக்குது. இது என்னென்னு தெரியல. அப்படியே நாங்கள் இதை கடந்து போவோம். பார்த்தீங்கன்னா கழுதைகள். இந்த மன்னார் பிரதேசத்தில் வந்தாலே நீங்கள் நிறைய கழுதைகளை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் நான் இது வரைக்கும் கழுதை மட்டும்தான் மன்னாரில் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இந்த காணொலியில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துவாங்க. இந்த காணொலியில் உங்களுக்கு குதிரையையும் நான் பதிவு பண்ணியிருப்பேன். ஏன்னு சொன்னால் நிறைய குதிரைகளும் இங்கே இருக்குது. இந்த குதிரைகள் கழுதைகள் எல்லாம் வந்து ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதாவது போர்த்துகேயர் அவங்களோட காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இதை பற்றிய சரியான ஆதாரங்கள் எதுவும் சரியாக தெரியலை. இதே மாதிரி கழுதைகளையும் குதிரைகளையும் வந்து நான் இலங்கையில் நெடுந்தீவுக்கு போயிருந்தேன். அந்த நெடுந்தீவுலையும் வந்து அதிகளவான கழுதைகளையும் வந்து பார்க்கக்கூடிய வகையில் இருந்துச்சு, குதிரைகளையும் பார்க்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் குதிரை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த பச்சை நிற புல்லுகளில் வந்து இந்த குதிரைகள் வந்து மேயிறத பாருங்கள், உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குது. இதோட இந்த குதிரை ஒன்று பாருங்கள். இப்போ இந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே காண கிடைக்காத காட்சிகளை தான் நான் என்னோடய காணொலியில் தாரேன். அதனால் மறக்காமல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்னை அமர்த்திடுங்க. இப்போ நாங்கள் இந்த பேசாலை கிராமத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கத்துலேயும் வந்து சில இடங்களில் வந்து இந்த காட்சியெல்லாம் வந்து சொல்ல முடியாத மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒன்றுமே. ஏன்னா எதுவும் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்கெல்லாம். அதோட நாங்கள் எரிக்கலம்பிட்டின்னு சொல்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். கிட்டத்தட்ட அதுக்கு 1 கிலோமீட்டர் தூரமும் தலைமன்னாருக்கு 22 கிலோமீட்டர் தூரமும் இருக்கும். இந்த பதாகைக்கு பார்த்துட்டு அப்படியே எதிர்பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுதும் வந்து அதிகமான தென்னந்தோப்புகளை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அதோட நிறைய குடியிருப்புகள் இங்கே இருக்குது. இதில் கூட ஒரு குடியிருப்பு இருந்துச்சு, ஆனால் வேகமாக வந்ததால் அதை வாசிக்க முடியாமல் போயிட்டு. இதில் கூட ஒரு முச்சந்தி இருக்குது. இந்த இடத்துல போனால் தான் அந்த குடியிருப்புக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அதோட ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். தேவர் சாட்சியர்களின்
கல்லறைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னால் திருத்தலம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இதுவும் வந்து மன்னார் பிரதேசத்தில் வந்து சுற்றுலாக்குன்னு சொல்லி இருக்கிற ஒரு இடம் தான். அதிகளவான வெளிநாட்டு பிரஜைகள் வந்து இங்கே வந்து பார்க்கக்கூடியதாக வகையில் இருக்கும். இதில் வரலாறு வந்து நான் சரியாக தெரியலை எனக்கு. ஏன்னு சொன்னால் நான் இந்த பகுதிக்கெலாம் இன்னும் போய் வீடியோ எடுக்கலை. அப்படி நான் இன்னொரு தடவை வந்து இந்த மன்னார் பகுதியில் இந்த பகுதியில் வந்து காட்சி எடுப்பேன்னு சொன்னால் இதனோட உண்மையான வரலாற்று தன்மை ஆராய்ந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். அதோட இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு சரியான மலை, இனிலாத மலையில் தான் நாங்கள் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் வந்து கலப்புகள் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து கலப்புன்னு சொன்னால் என்ன, சதுப்பு நிலங்கள் இருக்குது. இறால் வளர்ப்புக்கெலாம் வந்து ரொம்ப ஏற்ற ஒரு பகுதியாக தான் காணப்படுது. அதோட பார்த்திங்கன்னா இந்த பகுதியெல்லாம் வந்து ஆக்கள்ற காணிகள் இருக்குது நிறைய, அதாவது பிடிச்சி வச்சுருக்காங்க, ஆனால் ஆக்கள் இல்லை. இதெல்லாம் நிறைய கட்டுமான பகுதிகள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் குறிப்பாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்டியன், அதாவது கிறிஸ்தவர்களும் வந்து அதிக அளவில் வாழ்கிறாங்க. இதிலேருந்து நாங்கள் போகிற பிரதேசத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. தமிழ் மக்கள்னு சொன்னால் இங்கே பேசுகிற மொழி தமிழ், ஆனால் மதங்கள் தான் வேறு. நான் மதத்தை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. இங்கே உள்ள குறிப்புகளை தான் நான் சொல்லிட்டு வரேன். அதோட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எரிக்கலம்பட்டின்னு சொல்கிற அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஏன் இந்த இடத்துக்கு எரிக்கலம்பட்டின்னு வந்ததுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதிக அளவில் எரிக்கலம் மரம் இருக்கிறதா வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் நண்பனும் அதை தான் சொன்னார், அதிக அளவில் எரிக்கலம் இருக்குதுன்னு சொல்லி. நாங்களும் பார்த்தோம், இந்த 2 கரையிலும் வந்து அதிகமான எரிக்கலைகள்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்களோட குடியிருப்பு தற்பொழுது வந்து அமைக்கப்பட்டதாக வந்து கூறினாங்க. அதோட இந்த இடத்தை பற்றி நாங்கள் ரொம்ப தூரத்துக்கு போவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாடசாலை ஒன்றும் இருக்குது, அதையும் கடந்து போவோம். அதோட நாங்கள் இப்போ மியூசிக் போடலான்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப தூரம் கழிச்சு வந்ததால் எனக்கு தொண்டையில் ஒரு மாதிரி இருக்குது. அதோட வந்து இந்த ஃபேக்ட்ரியை பாருங்கள், இதெல்லாம் என்ன ஃபேக்ட்ரின்னு தெரியல, ஒரு தொழிற்சாலையாக இருக்குது. நான் இதோட மியூசிக் போட போகிறேன். அப்படியே இந்த இடத்த பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மன்னார் பிரதேச சபைக்கிட்ட வந்துட்டோம். இந்த பிரதேச சபையை தாண்டி போனோன்னு சொன்னால் இன்னும் சில கட்டிடங்கள் நிறைய இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சில இளைஞர்கள் வந்து விளையாடலாங்க. இப்போல்லாம் இப்படியான இளைஞர்கள் விளையாடுற காட்சியை பார்க்கவே வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து சில பள்ளிவாசலும் இருக்குது. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உண்மையாகவே இப்போல்லாம் இளைஞர்கள் வந்து அதிக அளவில் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மொபைல் கேமில் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. அதோட பார்த்திங்கன்னா இப்படி இளைஞர்கள் இப்போ விளையாடுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்குது. வெளியே வாரதாங்களே விட்டு அதை பார்த்திங்கன்னா நிறைய கலைகள் இருக்குது. அதுக்கு பிறகு மீன் தொழிலுக்கு போகிறவங்களோட வாடிகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல், அதாவது பாடசாலை இருக்குது. நல்ல விளையாட்டு மைதானம் இருக்குது. ஃபோன் வைக்கிற டவர் இருக்குது. ரோட்டில் நிறைய பள்ளம் இருக்குது. அப்படியே அதெல்லாம் கடந்து போகணுன்னு சொன்னால் இந்த இடங்களை நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க. அழகான சில சுற்றுலா விடுதிகள் இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா பேசாலை கடற்கரை இருக்குது, அதாவது பீச் இருக்குது. இதுதாங்க இந்த பேசாலையில் இருக்க பீச். ரொம்ப அழகாக இருக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா சூரியன் உதிக்கிற காட்சி, அதாவது காலையில் வந்து இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது சூரியன் உதிக்கிற காட்சி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசாலைன்னு சொல்கிற பிரதேசத்துக்குள்ளே வந்துட்டோம். அதோட இது பேசாலையோட நகரப்பகுதி. கடைகளும் கடை தொகுதிகள்லாம் இந்த இடத்துல முழுதும் இருக்கும். பார்த்தாலும் அவங்க பார்க்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக முன்னுக்கு போகணுன்னு சொன்னால் ஒரு புகையிரத கடையும் இருக்கும். அதை கடந்து நாங்கள் போகிறோம். அது வந்து இந்த கடை தொகுதியில் வந்து நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க. இப்போ வார வீதியாக இடது பக்கத்தில் திரும்பினா நாங்கள் காற்றாலைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த காற்றாலையை பற்றி எதிர்வரும் காணொலிகளை பார்ப்போம். அதோட இந்த பகுதியில் வந்து இப்போ தான் வந்து சில இடங்களில் வந்து வீதிகள் வந்து புனர்நிர்மாணம் செய்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ நாங்கள் போகிற வீதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவும் சேதமாக இருக்குது. ஆனால் இதுக்கு கொஞ்சம் தள்ளி போனோம்னு சொன்னால் இந்த வீதியை வந்து ரொம்ப இப்போ நேர்த்தியாக இருக்கும். ஏன்னா சில பகுதிகளில் வந்து வீதி பணிகள் வந்து இடம்பெறதால் வந்து வீதிகள் வந்து இன்னும் அந்தளவுக்கு வந்து பூர்ணமாக வந்து பூர்த்தி அடையலை. அதனால் நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து நாங்கள் நேராக போயிட்டுருக்கோம். அதாவது நாங்கள் இறங்க வேண்டிய இடம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு, அதனால் நாங்கள் பார்ப்போம். இனி என்னென்ன வரப்போகுதுன்னு நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்குது. அதாவது வந்து இந்த குளிர்சாதன பெட்டியில் வச்சு மீன்களை ரொம்ப நாள் களஞ்சியப்படுத்தி வச்சு நீண்ட தூரத்துக்கு கொண்டு செல்கிறதுக்காக வந்து ஐஸ் ஃபேக்ட்ரி தான் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இறங்க வேண்டிய இடமும் வந்துட்டு இந்த இடத்த வந்து முருகன் கோயில் அடின்னு சொல்லுவாங்க, அதாவது முருகன் அடின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பகுதிக்கெலாம் நாங்கள் வந்து நிற்கிறோம். அதோட அந்த கோயில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலும் இருக்கும்.
நாங்கள் இனி இந்த காணொலியை நிறைவு செய்ய நேரம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பேசாலை கிராமத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கிராமத்தை வந்து பதிவு செய்திருப்பேன். அதோட இந்த வீடியோ காணொலி நிறைவேறுது. இனி மன்னாரில் இருக்கிற மற்ற இடங்களை வந்து நாங்கள் வீடியோ காணொலியில் முழுசாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சேனலுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல்லு ஆடிட்டு இருக்க அந்த பெல்லை கொண்டு கொஞ்சம் கண்டிப்பாக அமுக்கிடுங்க.